அல்லேலூயா. யாத்திராகமம் 33:11 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33:11. யாத்திராகமம் 33வது வசனம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளவு தேவனுடைய பிரசன்னத்துல மூழ்கி இருந்தான். ஒரு மனுஷனோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசுறார், ஃபேஸ் டு ஃபேஸ். கர்த்தரே இறங்கி வந்து மோசையோடு பேசுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, மோசையுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, திரைச்சீலை, அந்த ஒரு கூடாரத்துக்கு போடுற துணி இருக்கு பாருங்க, டென்ட், அது இந்த துணியில இருக்கணும், இவ்வளவு மீட்டர்ல இருக்கணும் பேசுவார். இந்த ஆசாரியர் நாடா கட்டுவார் பாருங்க, இந்த நாடா எது வரைக்கும் தொங்கணும், அதுல என்ன இருக்கணும்னு பேசுவார். குல்லா போடுவாரு பாருங்க, அந்த குல்லா எப்படி இருக்கணும் சொல்லுவார். இந்த ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அந்த ட்ரெஸ் எப்படி போடணும்னு சொல்லுவார். இவ்வளவு டீட்டெயிலா ஒரு சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்கள்ல பேச முடியுமா என்கிறது ஆச்சரியம். இன்றைக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ற இப்படி எல்லாம் கர்த்தர் பேச மாட்டான், இதெல்லாம் வராது. இதெல்லாம் இதை விட அதிகமா யார் பேசுவாருங்க? கர்த்தரால பேசக்கூடும், ஆண்டவரால பேசக்கூடும். அப்ப மோசே பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு அவைலபிளாக இருந்தார். நீங்க உலகத்துல இருக்கிற நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் அவைலபிளா இருக்கிறது குறைஞ்சு போயிடும். அதனால அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 24/7 நீங்க தேவனோடு கூட அவைலபிளா இருந்துட்டீங்கன்னா நினைச்சுக்கோங்களேன், நிறைய டீடைல்ஸோட கர்த்தர் பேசுவா. அவர் பேசுகிறவர் இன்றைக்கும் பேசுறார், இன்றைக்கும் கர்த்தர் பேசுறார். அது ஆச்சரியமா இருக்கும். சில நேரத்துல நிறைய நேரம் ஜோம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த கொஞ்சம் டீட்டெயிலேயே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க கடந்த வியாழக்கிழமை நினைக்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பார், LA என்கிற பேரை உடைய ஒரு நபரை நான் கொண்டு வர போறேன், நீ அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்ன்றார். எப்போ? அன்னைக்கு ராத்திரி நமக்கு டெலிவரன்ஸ் பிரேயர் நடக்க போகுது. அப்ப நான் உட்கார்ந்து நான் மைண்ட்ல நினைக்கிறேன், LA ஃபார் லதா, LA ஃபார் என்னென்னவோ நான் யோசிக்கிறேன். ஆனா நான் இதுல வந்து உட்கார்ந்தோம் பாருங்க, டெலிவரன்ஸ் பிரேயர்ல வந்து நாங்க பாக்குறோம், லக்ஷ்மி எனக்கு ஒரு அம்மையார் வந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்க யார் கண்டீங்கன்னு தெரியல. அப்போ நான் ஜோம் பண்ண ஆரம்பிக்க ஆண்டவர் ஆச்சரியமா இருந்தது. அந்த லட்சுமி என்ற அம்மாவை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் நான் பாக்குறேன், ஆண்டவர் கொடுக்கிற டீட்டெயில பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய கர்த்தர் டீடைல்டாய் பேசக்கூடியவர், நம்முடைய ஆவியானவர் பேசுகிறவர். அவர் பேசுகிறது மாத்திரமல்ல, அவர் பேசுகிறதை நிறைவேற்றுகிறவர். கையை மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வாலிபன் பாருங்க, தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்காம உட்கார்ந்துட்டான். இந்த சினிமா தியேட்டருக்கு போயிட்டீங்கன்னா அந்த தியேட்டர்ல 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு அது ஒண்ணும் பெருசா ஒண்ணுமே இருக்காது. இவனே காசு செலவு பண்ணிட்டு உள்ள போவான், உட்கார்ந்துட்டு வெளியே வந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில ஏதாவது மாறுதல் இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாருங்க, தேவ பிரசன்னத்துல இருக்கிறவன் அவரை விட்டு நீங்கவே முடியாத அளவுக்கு ஆவியானுடைய பிரசன்னம் அவனை ஈர்த்து கொள்ளும். முதல்ல கவனிச்சோம், பரிசுத்த அந்த கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு பலத்தை கொண்டு வரும். ரெண்டாவது, நீங்க யாரை பத்தி பேச மாட்டீங்க, நீங்க அதிகமா யாரை பற்றி பேச ஆரம்பிப்பீங்க? இயேசுவை குறித்து பேச ஆரம்பிப்பீங்க.